ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால 4வது ஃபைனலிஸ்ட்டை தன்வியை செலக்ட் பண்ணிட்டாங்க. தன்வி ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒண்டர்ஃபுல்லாக பாடி அசத்திக்கிட்டே இருந்தாங்க. தன்வியோட சிங்கிங் வேறு லெவலில் இருக்கும். ஜட்ஜஸ், ரசிகர்கள் எல்லாருக்குமே தன்வி பாடும்போது பாட்டு இதமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனசில் இனம் பிடிச்சிட்டாங்க. நேற்று 4வது ஃபைனலிஸ்ட்டுக்கான ரேஸில் பரபரப்பான சுற்று நடந்துச்சு. அப்போது தன்வி எங்கே எனது கவிதை அப்படிங்கிற செம்ம மெலோடியான அற்புதமாக பாடியிருந்தாங்க. பாட்டை கேட்கவே அவ்வளவு அட்டகாசமாக இதமாக இருந்துச்சு. அரங்கத்தில் இருந்த ஜட்ஜஸ், ரசிகர்கள், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. மேலும் 2வது பாட்டு ஆட்டிடியூடாக தன்வி சூப்பராக பாடினாங்க. எந்த பாட்டு பாடியிருந்தாங்கன்னா மோனா மோனா அப்படிங்கிற பாட்டை செம்ம ஆட்டிடியூடாக பாடியிருந்தாங்க. தன்வி ஆட்டிடியூடாக பாடும்போது பார்க்கும்போதே வியப்பாக இருந்துச்சு. ஜட்ஜஸ் பார்த்த நம்ம எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, தன்வி ஒரு அமைதியாக சூப்பராக மெலோடியாக பாடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு ராக்கிங் மாதிரி வேறு மாதிரி பாடினாங்க அப்படின்னு செம்மையாக ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். செட்டில் இருந்த எல்லாருமே கூஸ்பம்ப் ஆகி புல்லரிச்சு போய் ஜட்ஜஸ் எல்லாரும் மெய்சிலிருந்து போய் என்ஜாய் பண்ணி பார்த்த எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு இந்த பர்ஃபார்மன்ஸு. தன்வி செம்மையாக பாடினாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து பாடும்போது மியூசிக் சிஸ்டத்தில் ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால் தன்வி பாட முடியாமல் நிறுத்திட்டாங்க. அதனால் அரங்கமே அமைதியாக நின்னாகி ஸ்டக் ஆகிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மறுபடி மியூசிக் சிஸ்டத்தில் தப்பாயிடுச்சு அப்படின்னு மறுபடி நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது சூப்பராக பாடின தன்வி, இது செம்ம சேலஞ்சிங்காக இருக்குது, மறுபடி நீ பாடணும், கரெக்டாக பாடணும், கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டோம், மறுபடியும் உனக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது, அதில் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது, சூப்பராக பாடுன அப்படின்னா அப்போ மட்டும்தான் உனக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்ச மாதிரி அப்படின்னு மறுபடியும் சேலஞ்சிங்காக கொடுத்தாங்க. மறுபடியும் தன்வி வேறு லெவலில் அற்புதமாக பாடினாங்க. சேலஞ்சிங்காகவே சூப்பராக பாடியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜட்ஜஸ் எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டி செம்மையாக உற்சாகப்படுத்தியிருந்தாங்க. தன்வி பாடி முடித்ததும் அழுதுட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தடங்கல் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, படபடப்பாக இருந்துச்சு, கண் கலங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஜட்ஜஸ் பாராட்டி என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பாடின அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 4வது ஃபைனலிஸ்ட்டில் யாரெல்லாம் கோல்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டு அந்த பர்ஃபார்மன்ஸில் யார் ரொம்ப நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கோல்டு பர்ஃபார்மன்ஸில் ஃபில்டர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த சேருக்கான கோல்டு பர்ஃபார்மன்ஸில் 3 பேரை செலக்ட் பண்ணி ஸ்டேஜுக்கு வர வச்சாங்க. சுமன்ராஜ், தன்வி, மோக்ஷிதா, இந்த 3 பேரும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. செம்ம டப்பாக இருந்துச்சு. கடைசியாக கவுண்டிங் கொடுத்து தன்வியை செலக்ட் பண்ணிட்டாங்க. தன்வியோட ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. தன்வியை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. சேனல் சார்பாகவும் தன்விக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.